இந்த வசனம் இந்த இயேசுடைய சத்தம் என் வாழ்க்கையில கேட்கல, இயேசுவை நான் பார்க்க முடியல, தரிசனத்துல சொப்பனங்கள்ல ஒரு மறு உத்தரவும் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. இந்த எழுதின வசனத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னாடி நல்லா கேட்குதாமா, இந்த எழுதிருக்க வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒருத்தங்கிட்ட, ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேசியும் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகிட்ட, பெத்த அம்மாட்ட வச்சு சொன்னாலும் கீழ்ப்படியாத பிள்ளைகிட்ட, இயேசு பிரத்யட்சமா வந்து நின்று மட்டும் சொல்லனா கீழ்ப்படியவா போறிய? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எம்மா இயேசு முன்னாடி வந்து என்ன பேசுவாரு? பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்தாவியானவர் வந்து இயேசுட்ட என்ன சொன்னாரோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துவாரா, நினைப்பூட்டுவார்ன்றபடிதான் வசனம் இருக்கு. இயேசு ஒன்று இதுக்கு வெளியில எங்கேயும் இதைதான் பேச போறாரு உங்ககிட்ட வந்து. கரெக்டு தானே? இதுக்குள்ள இருந்தா பேச போறாரு. நீங்க இங்க எழுதுனதுக்கே கீழ்ப்படிய மாட்டீங்களாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதுல எழுதின வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு தேவ பிள்ளை பிரசங்கத்துல ஊழியக்காரன் பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு அம்மா மூலமா ஏசப்பா பேசினாலும் கீழ்ப்படிய மாட்டீங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள், தரிசனத்திலேயே பேசிட்டா மட்டும் கீழ்ப்படிய போறது இல்லை. சொப்பனத்துல பேசினாலும் எங்கேயும் இல்லடி ஏசப்பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போச்சோம்னா போவையா போறிய? இல்ல, கேட்கறேன் ஒரு எக்ஸாம்பிள். உன்னையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் எதுவும் கேட்க போறது இல்லை. இப்ப இயேசு முன்னாடி வந்து பிரத்யட்சமா நின்று மகனே என்று தோண்டினால்தான் நான் நம்புவேன். இயேசுவை பார்த்தாதான், இல்லாட்டி ஏமாத்துறான். இல்லப்பா, வசனம் சொல்லுகிறது இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவன் தேவனை தரிசிப்பான். இந்த தெய்வம் ஊமையான தெய்வம் கிடையாது. இந்த தெய்வம் வாயிருந்தும் பேசாத தெய்வம் கிடையாது. இந்த தெய்வம் நான் மரித்தேன், இன்றைக்கும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். நீ இன்னைக்கு கீழ்ப்படிவாயானால், இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படிவாயானால், உன் ஆலயத்துல பிரசங்கிக்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால்,